ஓம் நமச்சிவாய. என் செல்ல குழந்தையே, ஒரு நாள் நீ என்னிடம் வந்து மனம் விட்டு பேசினாய். நினைவிருக்கிறதா? உன் மனதில் இருக்கும் பாரங்களை என் மீது சுமத்தி கொண்டிருந்தாய். ஞாபகம் இருக்கிறதா? உன் மனதில் வலிகளை தாங்கிக் கொண்டு உன் கண்களில் கண்ணீரை தேக்கி வைத்து கொண்டு என் கண்களை உற்று பார்த்து கொண்டு என் பாதங்களை விழுந்து வணங்கி என்னிடம் உன் பிரார்த்தனையை முன்வைத்தாய். அன்று எனக்காக நீ ஒரு தீபம் ஏற்றினாய். நீ மனம் புழுங்கிக் கொண்டே என் மீதான நம்பிக்கையில் ஏற்றிய தீபம்தான் இன்று உன் வாழ்வில் ஒளியூட்ட போகிறது. நீ ஏற்றிய தீபம் உன் வாழ்விலுள்ள இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வர போகிறது. அமைதியாக நான் கூறுவதை முழுமையாக கேள். நிச்சயம் உன் மனதில் பல மாற்றங்கள் தோன்றும். நான் ஏன் நாள்தோறும் உன்னை தேடி வந்து என் சத்திய வாக்குகளை உன் செவிகளில் சேர்த்து கொண்டிருக்கிறேன் என்று தெரியுமா? நல்லவர்களைப் போல நடிப்பவர்களை இந்த உலகம் விரும்பும். ஆனால் நல்லவர்களாகவே வாழ்பவர்களை இந்த சிவன் விரும்புவான். நான் உன்னை நேசிக்கிறேன். நீ மனதால் தூய்மையான என் பிள்ளை. உன்னிடம் செல்வம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் செழுமையான குணமுண்டு. நீ மனதளவில் நல்லவனாக இருப்பதால்தான் இந்த சிவனின் பிள்ளை எனும் அந்தஸ்தை அடைந்திருக்கின்றாய். தினமும் நான் உன்னிடம் பேசுவதை நீ தேடி வந்து கேட்பதைப் போல நீ என்னிடம் சொல்வதையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். ஒரு சில நாட்களில் என்னிடம் பேசுவதற்கு எதுவும் இல்லாமல் மௌனமாக அமர்ந்திருப்பாயே. அந்த மௌனத்தின் வலியையும் நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லாம் தெரிந்து கொண்டும் எல்லாம் உணர்ந்து கொண்டும் எதுவும் செய்யவில்லையே என்ற உன் ஆதங்கத்தையும் நான் அறிந்துதான் இருக்கிறேன். நீ நினைப்பது போல் நான் எதுவும் செய்யாமல் இல்லை செல்லமே. உனக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு என்ன தேவை என்பதை நீ அறிந்திருக்கின்றாய். அதையே தான் என்னிடம் வந்து கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய். ஆனால் அது உனக்கு எப்பொழுது தேவை என்பது எனக்கு மட்டுமே தெரியும். சரியான நேரத்தில் நிச்சயம் உன் தேவையை நான் நிறைவேற்றி தருவேன். இப்பொழுது என் பிள்ளையாக நீ செய்ய வேண்டியதெல்லாம் வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், எந்த இக்கட்டான நிலையையும் வேறு யாராவது அனுபவித்து கொண்டு இருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய். தர்மங்களில் தலையாயது உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது. அவர்கள் கேட்காமலேயே நீயாக சென்று உதவுவது. இப்படி நீ செய்யும் போது உனக்கு வேண்டியதை நீ கேட்காமலேயே நான் செய்து தருவேன். இப்பொழுது இந்த நிமிடம் உன் மனதை அமைதியாக்கி கண்களை மூடி உன் வாழ்க்கையை நினைத்துப்பார். இங்கு யாருக்கும் யாரும் எதுவும் நிரந்தரம் இல்லை. ஒரு நாள் எல்லாமே வெற்றிடம்தான். இவை நன்றாக புரிகிறதல்லவா? அப்படி இருக்கையில் ஏன் இதற்கு போய் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய்? என் நேரமும் அது கிடைக்கவில்லையே, இது நடக்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உனக்கு எது வேண்டுமோ, எந்த லட்சியத்தை அடைய நினைக்கிறாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு. ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும். அதுவரையிலும் எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காமல் சந்தோஷமாக இருக்கும் வழிகளை பார். இப்பொழுது உன் கரங்களில் என்ன இருக்கிறதோ அதை கண்டு சந்தோஷமாக வாழ். உனது எண்ணங்களை ஒரு நிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று செய்வதை தெளிவுடன் செய்வதே சிறந்தது. தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதனை திருத்திக் கொள்ளும் மன பக்குவமும் தான் அதை திருத்திக் கொள்ளும். நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவிற்கு மேலாக உன் விருப்பங்கள்
கனவுகள் நிறைவேறும். அந்த காலங்கள் வெகு தூரத்தில் இல்லை செல்லமே. நீ உனது ஆற்றலையும் திறமையையும் வளர்த்து கொண்டால் இந்த உலகம் நிச்சயம் உன்னை தேடி வரும். ஏனென்றால் நீ என் பரிபூரண ஆசைகளை பெற்ற என் செல்ல பிள்ளை அல்லவா. எப்பொழுதும் என் நேரத்திலும் என் சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று சத்திய வாக்கினை அளித்து இருக்கிறேன் அல்லவா. எனவே எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய். நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் துவங்காதே. எவ்வளவு பெரிய துயரத்திலுமே கூட என் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நான் உனக்கு நீ வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன். சற்று காலம் பொறுமையாக இரு. உனது கவலைகளை எல்லாம் என் பாதங்களில் விட்டுவிடு. அனைத்தும் ஒரு முடிவிற்கு வரும். நீ கடுமையான வேதனைகளினாலும் துயரங்களினாலும் பாவங்களை அதிகமாக செய்திருந்தாலும் எனது ஆலயத்தில் உன் பாதம் பட்டவுடன் உன்னிடத்திலிருந்து அத்தனையும் விலகிவிடும். நான் இருக்கையில் உனக்கு கவலைகள் எதற்கு? கலங்காமல் இரு. ஓம் நமச்சிவாய.